சங்கீதம் 61:1-2-3. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூப்பிடுதல் கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தது. பரலோக ராஜ்யம், வானத்தில் உள்ள சகல அதிகாரம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, கிறிஸ்துவின் அன்பை நான் கூப்பிடுகிறேன். பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன். தேவனே, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் ஆதாம் வழியாய் பிறந்த நான் தேவநீதியின் சம்பளம் உரித்தெய்தலை உமக்கு கொடுக்கிறபடியினாலே என் தேவனே, என் கூப்பிடுதலை நீ கேட்டுத்தான் ஆகணும், கவனிச்சுத்தான் ஆகணும். தாவீது, என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. உமது நீதியை சொல்கிறதுனால நீ கேட்டுத்தான் ஆகணும். உமது ரட்சிப்பை சொல்கிறதுனால நீங்கள் கேட்டு கவனித்து விடுதலை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு நீ சொன்னது, பரமலோக பிதாவுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய சித்தத்தை தான் அவர் கேட்கணுங்க. நம்முடைய பிரச்சனையை சொன்னால் பிசாசு கேட்பான்னு சொல்லப்படுது. நம்முடைய காரியம் ஆதாம் வழியாக பிறந்து வந்த காரியம், பாவத்தையும் மரணத்தையும் பேசினா பிசாசு கேட்டு கவனித்து எல்லா அழிவு வேலையும் செய்வான்னு சொல்லப்படுது. அவர் கூப்பிடனா இயேசு மூலமாக வந்ததை, அவருடைய நாமத்தை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய சித்தத்தை சுதாரிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் கொடுக்கும்போது அவர் கேட்டு பதில் கொடுத்து, தாவீது ஆடு மேய்க்கிற தாவீதை ராஜாவாக்கின மாதிரி அவர் பதில் கொடுத்து ராஜாவாக்கணுங்க. அதானுங்க தேவனுடைய திட்டம். அவருடைய கூப்பிடுதல், அவருடைய காரியத்தை, அவருடைய சித்தத்தை சொல்லும்போது அவர் கேட்டுத்தானுங்க அவனும். அதான் சொல்கிறார் தாவீது, இது தாவீதுன்னு செய்யுது. தேவனே, என் கூப்பிடுதலை, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனிங்க. என் கூப்பிடுதல், என் விண்ணப்பம், என் ஜபம், என் துதி, என் சோத்திரம், என் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்குத்தத்தம் தான். தேவனே, எல்லாம் ஆதிகாமத்தில் வெளிப்பத்தில் வெளியே புத்தகத்தில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் தான் என் கூப்பிடுதல். அதை தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் மத்தியஸ்மாக கொடுக்குறது தான் என் வேலை. அதனால் நீங்கள் கவனித்து கேட்டு பதில் கொடுத்து தாவீதை ராஜாவாக்கி ஐஸ்வர்யம் கனமும் மகிழும் நிறைந்தோன்னு அந்த உலகத்துட்டு கடந்து போன மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கணும். ஆபிரகாம் பலிபீடத்தில் ஒரு பைதற்ற பலியை செலுத்தினதுனால ஆபிரகாம் தேவனை விசுவாத்தி தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்னு சொல்லப்படுது. அதனால் தேவனே, என் கூப்பிடுதலை நீங்கள் கேட்கணும், என் விண்ணப்பத்தை என் விண்ணப்பம் கூப்பிடுதலே இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்குத்தத்தம் தான். ஆமாம், நான் ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் செய்தேன் பாரு, அந்த பாவத்தை மரணத்தை உங்ககிட்ட சொல்லலை. பரிகாரம் தேவி நீதி உயிர்த்ததில் உங்ககிட்ட கூப்பிடுதலாக போகிறேன். உமது நீதியை கொண்டு வரேன், உமது ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறேன். பிதாவாகிய தேவனை மத்தியஸ்தமாக அவனுக்கு ஆதாம் முழு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண வானத்தில் சகல அதிகாரம் கொடுக்கறதுனால நீங்கள் என் கூப்பிடுதலை தவிர்க்க முடியாது, அல்ல தட்ட முடியாது. என் கூப்பிடுதலுக்கு ஆனர் பண்ணணும். என் விண்ணப்பத்தை கவனிக்க. என் விண்ணப்பம் என்ன? மாம்சீகமான காரியங்கள், கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்கள், பரலோக வானத்தில் சகல அதிகாரம் மாம்சமானே அவர்கள் முழு உலகத்துக்கு வானம் பூமி சமுத்திரம் பரலோக ராஜ்யம். கல்வாரிசில் இயேசு என்னங்க கூப்பிட்டாரு? என் பாவத்தை, என் சாபத்தை, என் மரணத்தை, என் தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு
ஏசு என்ன போட்டார் கூப்பிடுதல்? பிதாவே மன்னியும் சொல்லி ஜீவ வார்த்தை தான் பேசினார். ஜீவ சரீரம் தான் கொடுத்தாரு, ஜீவ ரத்தம் தான் கொடுத்தாரு. பிதாவே உங்களுடைய கையில் ஆவி ஊற்றி வானம் தண்ணாந்து பார்த்து ஆவி ஊற்றி ஜீவ ரத்தம் கொடுத்தாரு. ஈட்டியால் குத்திரம் கொடுத்தாரு. ஆதாம் வந்து முடி கொடுத்து அவர் கூப்பிடுதலை கேட்டீங்க, அவர் விண்ணப்பத்தை கவனிச்சிங்க. 3ஆவது நாள் என்னங்க பண்ணீங்க? பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து பாதத்திலேருந்து வெளியில் ஆக்கினீங்க. முழு உலகம் பிசாதுலேருந்து வாங்கி ஏசுக்கிட்ட கொடுத்தீங்க. அதை தான் நான் இப்போ கேட்குறேன். ஏசு என் சாணத்தில் அதை செய்தார், என் பாவத்தை ஏற்றுட்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கப்படி கிறிஸ்து எனக்காக சாபமாக அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என் அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லுவார். ஏற்றுக்கிட்டு ஒரு கூப்பிடுதல் போட்டார் பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னிச்சிடா. எப்படி மன்னிப்பேன்? ஜீவ ரத்தத்தை கொடுத்ததுனால. அதனால பிதாவாகிய தேவன் இயேசுவின் கூப்பிடுதலை கேட்டார், அவர் விண்ணப்பத்தை கவனித்தார். தேவதூதன் அனுப்பினார். பரிசுத்தாவி வந்து செத்து போன சரீரத்தில் உயிர்ப்பித்தல் வந்தது. வானத்தில் சகல அதிகாரம் வந்தது. அதை தான் நானும் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன். நீ பாரபட்சம் இல்லாத பிதாவாகிய தேவன், என் பிதா ஜீவகுமான ஜீவன் ஆவியான ஜீவரத்த இயேசு சாமட வாகத்தை குத்து தீர்த்துட்டாரு. அந்த ஜீவரத்தத்தை தான் நான் கூப்பிட்றேன். இயேசுக்கு சுவாமட ஜீவ வச்சதுங்க. நீ நன்மை தீமை கனியை நான் கூப்பிடல, அதை பேசலை, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அது ஏவாள் ஆதாம் வழியாக வந்த பாவம் பண்ணணும். அதை போய் நான் உங்கள் கூட்ட சொல்லவே மாட்டேன். பிதாவாகி தேவனே தேவி நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யம் இயேசுக்கு சுவாமன்ற வாக்கு தத்துவம் இடைவிடாமல் எக்காலத்தும் வாயினாலாம் கூப்பிட்டு போகிறேன். இடைவிடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. எக்காலத்தில் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுன்னு சொன்னீங்களா இல்லையா? அதை தான் செய்கிறேன் நான். இப்போ இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம் பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் காலத்துக்கு முழு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆஸ்திரேலியா, கொல்கத்தா மலை. இங்கே பாருங்கள், இது எங்கள் ஊர் மலை பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர் மலை. இந்த மலையிலேருந்து ரவுண்டு கட்டின்னு கொல்கத்தா மலையிலேருந்து இது எங்கள் ஊர் கொல்கத்தா மலை. இந்த மலை மேலே நின்று கொல்கத்தா மலையிலேருந்து பிதாவே மண்ணிவிட ஆய்வு ஜீவகுலத்தை கொடுத்த மாதிரி இந்த சோழவரம் மலை எங்கள் கிராமத்தில் இருக்குது பாருங்க. இதுதான் எங்கள் ஊர் மலை. இந்த மலை மேலே சிலுவையில் அறியப்பட்ட தாமஸ் ஆதாம் வழியாக பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பிறந்த தாமஸ் இந்த சோழவரம் கிராமத்தில் பரிபூர்ண ஜீவன் சபையிலேருந்து பிதா குமார் பசு ஆபியுக்தி ஜீவ ரத்தத்துக்கு தான் ஆதாம் வந்து முழு உலகத்து 5 கண்ட ஜன ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆஸ்திரேலியா, ஆசியா முழு உலகத்து இயேசு ஜீவ ரத்தத்தை சிலுவையில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்கும்போது கொடுத்த மாதிரி நானும் கொடுக்குறேங்க. மலையில் தேவதூதர் வந்து பசுத்தாவியானவர் வந்து பாவுன்ட்டு மரத்தில் பரலோகராஜ் அவர் கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கணுங்க. ஆமாங்க, என் சாணத்தை தான் எடுத்தார் இயேசு. ஆனால் பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை தான் பேசினார். சிலுவையில் ஜபம், துதி, தோத்திரம், ஆராதனை எல்லாமே நடந்தது. அங்கே 1008 வாம்சிகமாக பேசலை இயேசு, ஜீவ வார்த்தை தான் பேசினார். அந்த கூப்பிடுதல் கேட்கப்பட்டது. எங்கள் அப்பா பேர் சொல்லி கூப்பிட்றேன், எங்கள் அம்மா பேர் சொல்லி கூப்பிட்றேன், எங்கள் தம்பி பேர் சொல்லி கூப்பிட்றேன், எங்கள் அக்கா தங்கச்சிங்க பேர் எங்கள் மனைவி பிள்ளைங்க பேர் சொல்லி எல்லார் பேர் சொல்லி இயேசு ஜீவனுக்கு கூப்பாடு போடுறாண்டவரே. முழு உலகத்தில் 800 கோடி பேர் சார்பில் இயேசு ஜீவன் பரி கோடியா பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் வந்து முழு உலகம் ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு போகிறதுனால என் சத்தத்தை நீ கேட்டு தான் ஆகணும். பரிசுத்த ஆவியானவரே, நீ தவிர்க்க முடியாது. பாவமும் மரணமும் சாபமும் தரித்து ஏற்றுக்கொண்ட இயேசு ஜீவ வார்த்தையை, ஜீவ ரத்தத்தை, ஜீவ சரீரத்தை கொடுக்கும்போது அவருடைய சத்தத்தை தவிர்க்க முடியல. பிதாவாகி தேவனாலே, ஆவியானவராலே, தேவதூராலே, பரிசுத்தாவி தேவதூர்களெல்லாம் வந்தீங்க. வானம் இடிந்தது, பூமி அதிர்ந்தது, கல்லறை வெடித்தது. ஏன்னா ஆவியுக்தி ஜீவனை கொடுக்குறார். ஜீவ சரஜி இயேசு சாமண்ட வாக்குத்த ஜீவ வாக்கு தத்தங்களே பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. ஒரு ஆள் பாய்க்குலாம் கொடுக்குறாரு. அந்த இயேசு சிலுவையில் போட்ட சத்தத்தை கூப்பிடுதலை பிதாவாகி தேவன் கவனித்தார். என்ன போட்டார் பார்த்தா, அவர் யாரையும் சபிக்கலைங்க. அங்கே சிரசில் முள் முடி வைக்கிறாங்க, அங்கே சபிக்கிறாங்க, நீந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க. யார் என்னையும் தான். ஆதாம் வழியாக அப்புறம் குடும்பத்தை அவன் வீட்டாரே உனக்கு சத்துரு
சோழ்வாருங்கிறோம், வடார்காடு, தமிழ்நாடு, இந்தியா, ஆசியா எல்லாம் என்னை சிலுவையில் அறிகிற ஆளுங்க தான். நான் யாரையும் சபிக்க மாட்டேன். ஏசுனார் மாதிரி ஜீவனையும் பரிவு கொடுக்குறாண்டு. பிதா குமார் பசு ஆவி ஊற்றி ஜீவனை கொடுத்தாரு. ஜீவரத்தை கொடுத்தாரு. பிதா குமார் பசுதாக்கி ஈட்டியால் கொடுத்துற என் குடும்பத்தார் முதற்கொண்டு, என் மனைவி பிள்ளைங்க, என் குடும்பத்தார் முதற்கொண்டு முழு உலகத்துக்கு ஏசு ஜீவன் பரிவு ஜீவன். இப்போ என் கூப்பிடுறது கவனிக்கணுமா இல்லையா? என் சத்தத்தை கேட்கணுமா இல்லையா? கேளு. வா, தேவதூதர் அனுப்பு. கல்லை போட்டு தாமஸ் கல்லறை பாவன்ட்டு மனத்தை நீக்கி பசு தாவி தேவ வானத்தோடு சகலது கூடியா ஏசப்பா பசு தாவியானவரே. சங்கீதம் 61. தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். தாவீது கூப்பிடுதலை கேட்டீங்க, கவனிச்சிங்க. ஆடு மேய்க்கணும், ராஜாவாகிட்டீங்க. அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டு எந்த ஆயுதம் வாய்க்கல. தாவீது இதயத்துக்கு ஏற்றோன்னு சொன்னீங்க. தாவீது என்ன மாதிரி தாங்க, என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவான்னு சொன்ன தாவீது அவன் கூப்பிடுதலை அவன் விண்ணப்பத்தை எப்படி கேட்டீங்க, எப்படி கவனிச்சிங்க? என் நாவு நாள்தோறும் உமது நீதி சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். கத்திர எக்காலத்து துதியை தோத்திரம் ஆராய்ச்சி கிறிஸ்து கருத்து காரியங்கள் தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறான் தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு. தாவீது விண்ணப்பத்தை கேட்டு ஆடு மேய்க்கும் ராஜாவாக எப்படி என்ன பொறுப்பு? ஆடு மேய்க்கும் ராஜாவாக தான் பொறுப்பு. ஜபத்தை கேட்பான், விண்ணப்ப கேட்பான். அவ்வளோ பெரிய காரியத்தை செய்தான் தாவீது. ஏசு கிறிஸ்து சரியா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் நீதிமான் ஆக்கப்பட்டவன் தாவீது. நான் ஏசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்டவன். ஆமாம், பழைய ஏற்பாட்டுக்கால் புதிய ஏற்பாடு பெரியது. தேவடைய ராஜ்யத்தில் சிறுவனாக இருக்கிறவன் எல்லாரை காட்டிலும் பெரியவன் சொல்லியிருக்கிறேன். அதனால் தேவடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் இருந்து கொண்டு, புதிய ஏற்பாட்டில் இருந்து கொண்டு இயேசு ஜீவனை வானத்தோட சகல அதிகாரத்தை பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு எக்காலத்தும் கொடுக்குறாண்டவரே. என் விண்ணப்பத்தை கேளுங்க, கவனிங்க, சத்தத்துக்கு செவி கொடுங்க. பாவம்ட்டு மனத்தை தடுத்து பாதாளத்துடைய பசு தேவதூர்களெல்லாம் அனுப்புங்க. தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். கவனிச்சுட்டு தான் இருக்கிற பிசாசு கவனிக்கிறான். நன்மத்தேம காரியத்தை தேவன் தனக்குள்ள பிசாசு கவனிச்சு காலமெல்லாம் திருறது கொண்டதாகிதுமா வைக்குது என் வாழ்க்கையில். பிசாசு என்னை கவனிக்கக்கூடாது, என் கூப்பிடுதல் கேட்க. நன்மத்தேம வார்த்தையை நான் பேச மாட்டேன், ஜீவ வார்த்தையை தான் பேசுவேன். இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவம், தேவி நீதி உயிர்த்தத்தில் பரலோகிற வானத்தோடு சகலாது எல்லையற்ற கிருபை. இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தான் பிதாகுமார் பசு தாய்க்கும் ஆதாம் வாய்நாள்லாம் பேசுவேன். கத்திர எக்காலத்து துதி எப்போதும் என் நாவு நாள்தோறும் உமதி நீதி பேசிக்கிட்டே இருக்குமா. எங்கள் அப்பா பேசு, எங்கள் அம்மா பேசு, தம்பி, தங்கச்சி, வீட்டார் பேர் சொல்லி, குடும்பத்தார், பட்டத்தை தேசம் முழு உலகத்து இயேசு ஜீவன் பரி வானத்தோட சகல அதிகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற இடவிடாமல் எக்காலம் என்ன அர்த்தம்? கேளு, கவனி, அற்புத அடையாளத்தை செய்யும்படி பரிசுத்த தேவதூதர்கள் வரும்படி கட்டளை கொடுக்குறேங்க தாவே. 2வது வசனம், என் இருதயம் தொழும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என் இருதயம் தொழும் போது, இயேசு இருதயத்தில் வியாகுலப்பட்டாராம் சிலுவையில். என் இருதயம் தொழும் போது பூமியை கடையாந்திரத்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன். என்னத்தை கூப்பிடணும்? அவரை நோக்கி, பிதாவை நோக்கி. என்னை இல்லாமல் ஒருவனும் இயேசு கொண்டு போய் கூப்பிடணும். இயேசு கொடுத்து நன்மத்தேம காரியத்தையே பிதாவாகி தேவன் கூப்பிட்டு கூடாது. இயேசு ஜீவனை பாரு வானத்தோடு பரலோகத்தையே கொடுத்து கூப்பிடணுமா? இயேசு வித்துட்டு கூப்பிட்றாங்க பாரு, அது வெத்து கூப்பிடுது. அதான் மத ஜபம். அடரே எனக்கு தாருமையா செஞ்சதும் பாவம், அதனால் ஒரு பிரச்சனை, அதுலேருந்து விடுதலை ஆகணுமா? இயேசு கொண்டு வாமா. பிதாவாகி தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்ப்பு? இயேசு ஜீவன் பாரு பரலோக ராஜ்யத்தை தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் தான் பிதாவாகிதன் இயேசுவை தந்துருளி, இயேசுவை வெற்றி ஏற்றுக்கிட்டாரு. இயேசு சாமனை வானத்துக்குள்ள பரலோகத்துக்கு எல்லாம் A to Z கொடுத்து அன்பு வந்துட்டார். எதுக்காக முன்கூட்டியே கொடுத்தாருன்னா, அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசு தாய்க்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் பிதாவாகிய தேவன் இயேசு அந்த உலகத்துக்கு அனுப்பினாராம். அந்த இயேசு விட்டுவிட்டு ஆண்டவரே இங்கே வலிக்குதையோ அங்கே வலிக்குதையோ, அங்கே பிரச்சனையே ஜபத்தை முடிச்சுக்கலாம் தான் எல்லாமே மத ஜபமாகி ஜெபிச்சு எல்லாம் சோர்ந்து போயிடறாங்க. ஜபம்னா அண்டா கஷாயமாக இருக்குது. உங்களுக்கு ஜபம்னா இன்ட்ரெஸ்டாக இருக்குனுங்க. பாவத்துக்கு மனதுக்கு பரிகாரத்துக்கு கொண்டு போகிறேன். தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் பசுதாய்க்கு ஆதாம் 3 நாளில் பாவத்தை மட்டும் பாதத்தை எழுந்து உடச்சிக்கிட்டு எழுந்து வந்தாருங்க. ஏசு சார் 3 நீ 30 வருஷமாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ, 20 வருஷமாக கிறிஸ்துவ வாழ்க்கை, 10 வருஷமாக போகிறேன். ஏசு சில்லில் பாவ சாபமான தைத்தத்தை பாதாளத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு
மூணே நாள் பாவத்துக்கு மரணத்துக்கு தேவ நீதி ஊற்றி பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் ஆதாம் மூணு வருஷத்துக்கு கொடுத்துட்டு 3 நாள்லேருந்து வந்தார் பாருங்க. உலகத்தையே வாங்கினார் பிசாசு கையிலேருந்து. இந்த சோழவரம் கிராமத்தை வாங்கிறதுக்கு எவ்வளோ நேரம், இந்த தமிழ்நாடு இந்திய தேசம் கிறிஸ்து வானத்தில் சகல பரலோக ராஜ்யமாக இருக்கிற. அதனால கிறிஸ்துவை இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் இடைவிடாமல் எக்காலத்து எந்நேரத்தோம் பிதாகுமார் பசுதாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு, வெறித்தனமாக கொடு. இல்லைன்னா வெறித்தனமாக பாவத்தையும் மன்னித்து தேவன் தனக்கு உலகத்தை காட்டுவேன். பிசாசு அதை கவனிப்பான். பிசாசு அந்த கூப்பிடுறது கேட்டு சாபத்தையும் பாவத்தையும் மன்னித்து வாய்நாளாக கொடுத்து நீ பாதாத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். சீரியஸான மேட்ரு. ஆதாமின் சிந்தை மரணம். ஆதாம் காரியத்தை ஆதாம் ஏதேன் தொழில் நன்மத்தையும் அறியத்தக்க கணிக்கு ஷாகவே அதை போய் ஜபத்தில் பேசிட்டு ராத்திரி பார்க்கலாம். ஆமாம், நிறைய பேர் ஜெப்சி கேட்டு போனாங்க. ஏன்னா சுயநீதி அநீதியை நன்மத்தையம காரியத்தையும் கெஞ்சிக்கிறோம், மன்றாடுகிறோம். தாருமையோ ஏசப்பா யாருப்பா தராதியாக இயேசுவை தந்தோல் எவ்வளோ அவ்வளோ. அதுக்கு என்ன, அது குறித்து என்ன? இயேசு ஜீவனை பரிபூஜை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பாவண்டம் மறந்து வெளியிலாய் பசுத்தாய் ஊட்டப்பட்டு ஆஸ்வதிக்கப்படும்படி தான் இயேசு ஜபத்தை வச்சிருக்கிறார் சபையில். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாகுது. அடுத்து உம்முடைய பரமண்டலில் இருக்க பிதாவின்னு சொல்லி அடுத்தது உம்முடைய நாமன்றார் பாருங்க. உம்முடைய, அங்கே நம்முடைய எதுவுமே கிடையாது. நம்முடைய காரியத்தையே பேசி ஜபத்தில் சோர்ந்து போயிட்டாங்க எல்லாரும். நம்முடைய இல்லைங்க, நம்முடையதெல்லாம் கெட்டு போச்சு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வியாபால் வையா அந்த நம்முடைய கெட்டு போன பாவன்ட்டு மனத்துக்கு தேவி நீதி தூத்தியல் பரமண்டலில் இருக்க பிதாவே. அடுத்த சொல் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சேத்தம் எல்லாம் உம்முடையன்னு வரணும். அது தேவனுடைய, தேவனா ஜீவ விருச்சத்துக்கணி. அது தேவ நீதி தூய்த்தல் பரலோகிற வானத்தோட சகல அதிகாரம் பரமண்டல் பிதாவாகிது. உதாரணம் நல்லதை தட்ட முடியாது. அது சுகந்த வாசனவாகி இயேசு ஜீவன் வானத்தோட சகல பரலோக ராஜ்யம். அதுதான் தாவிது நாவு நாள்தோறும் உமதி நீதியும் உமதி சொல்லி கவித்தவங்க எண்ணி முடியாதுன்றான். கத்திர எக்காலதும் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. ஆமாம், நம்முடைய பிரச்சனை எதுவுமே கொட்டி கண்ணீரோடு ஜபித்த ஆரம்பிச்சு கண்ணீரில் முடிச்சு எல்லாம் மத ஜபமாக போச்சு. பிசாஸ் கேட்டு ஜெபிச்சு ஒரே பிரச்சனையாக்குதுன்றான் பாரு. ஜெபிச்சு பிரச்சனை ஓயனுங்க. ஜபத்தில் இயேசு சாப்பிட பரலோகராஜ் வானத்தோட சகல இயேசு ஆமண்ட வாகத்தை வரும். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி ஏற்றுக்கணும். மரணத்துக்கு உயிர்த்தில் தரித்துக்கு எல்லைட்டு ஐஸ்வர்யத்தை ஏற்றுக்கணும். வியாதிக்கு இயேசு ஜீவரத்தம் ஜீவாட்டு ஜீவல தேவன் தனக்கு ஆதம் மூடு வியாதி இருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை எல்லாம் பரிகாரங்களை பிதா குமார் பசு தாய்க்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தா தேவனே என் கூப்பிடுதல் கேட்டு என் விண்ணப்பத்தை கவனித்து தேவதூதம் பசு தாவியர் அதிர்ச்சி அற்புதம் நடக்கும். இங்கே சொல்லாம் மாதிரி என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். 3வது, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருக்கு எதிரே பலத்த துருகம். சத்ருக்கு எதிரே இயேசுவின் நாமம் தான் பலத்த துருகம். என்னது? ஜீவ விருட்சத்துக்கணி தான் பலத்த துருகம். நன்மத்தேம வட்டத்தில் போய் மாட்டின்னா அது ஒரு துருகம். நன்மத்தேம மென்டாலிட்டி, நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதியிலே வாயிடுது. வாய்நாளெல்லாம் பிசாது திருடி கொன்னி அழிச்சி பாதாள வாழ்க்கையிலே வச்சுட்டு இருப்பான். கர்த்தருடைய நாமும் பலத்த துருகம் நீதிமானவருக்கு ஓடி அதில் சொல்லி கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பரலோக ராஜ்யம் வானத்தோட சகல அதிகாரம் இருக்குது. எல்லையற்ற அன்பு இருக்குது, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற நீதி, எல்லையற்ற ஐஸ்வர்யம் இது. பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடுங்க. தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுங்க. பரலோக ராஜ்யத்தை கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. ஏக்காலத்தை கொடுங்க. சோர்ந்து போகாமல் கொடுங்க. அவர் விண்ணப்பத்தை கேட்பார். அவர் கவனிப்பார். உன்னை எட்டாவது உயரமான கண்மலையில் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. கண்டிப்பாக பாவம் டு மரணம், பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கும் பாதாளத்துக்கும் தப்ப முடியாது. எல்லோரும் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்களாம். ஆமாம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ளவர். அது கிறிஸ்து இயேசு தான் ஜபத்தில் கொண்டு போனோம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்டவாது பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவி இயேசுவை தந்துருளி. எங்க இயேசுவை சிலுவையில் தந்துட்டாராம்.
இயேசு சாமோட பரலோக ராஜ்யத்தை கொடுத்து அன்பு கொடுத்துட்டார். என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாமும் முழு உலகத்தை கொடுத்து அன்பு அந்த இயேசு ஜீவன் பரிவர்த்தி செய்யணும். தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலக வாழ்நாள்லாம் கொடுக்கும்போது அவர் கூப்பிடுதலை கேட்டு உன் விண்ணப்பத்தை கவனித்து பாவுன்ட்டு மனு பசு தேவதூள் அனுப்பு. அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக், அவன் தான் யாக்கோபு, அவன் தான் தாவீது, அவன் தான் மோசே, அவன் தான் எசராஜாத்தி, அவன் தான் தெபோராள். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுருதே. பழைய ஏற்பாட்டில் இயேசு சரித்திரம் வராதனால் இயேசு பழுதற்ற பலி. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை செலுத்தினான். அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாசு தேவ ஆட்டுக்குட்டி, அது ஜீவ ஆட்டுக்குட்டி. அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தது பரலோக வானத்தோட சகல அதிகாது பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம். அவர் தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. அதை போய் பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாவும் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடு. பாவுன்ட்டு மன ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து உன்னை காப்பாற்றியே தேரணும். அப்படி தான் தாவீதை காப்பாற்றினார். எல்லா சத்துருக்களும் கைக்கும் அவனை தப்பிச்சார். சவுலின் கைக்கும் எல்லா சத்துருக்களையும் கோலியாத்துக்கும் பெலிசருக்கும் அம்மோன் புத்திர மோவா புத்திர எந்த சத்துருவும் தாவீதை மேற்கொள்ள முடியல. கர்த்தருடைய நாமத்தை தேவனுக்கு தனக்கு அம்மோன் புத்திர மோவா புத்திர கோலியாத்து சவுலு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்குறான். இடைவிடாமல் கொடுக்குறான், எக்காலத்து கொடுக்குறான். தாவீது விண்ணப்பத்தை தேவனாய் கர்த்தர் கவனித்து கேட்டதுனால்தான் தாவீது என் இதயத்து கேட்ட தாவீது போகிற இடத்துலலாம் கர்த்தர் அவனோடு இருந்தாரான். இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்து வாழ்நாள்லாம் கொடுத்துப்பாரு. ஆப்பிரிக்காவுக்கு போ, ஐரோப்பா, அமெரிக்கா போ, சிங்கப்பூர் போ, பெங்களூர் போ, துபாய்க்கு போ, அமெரிக்காவுக்கு போ, எங்கே போனாலும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசு தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்துப்பாரு. பாவுன்ட்டு மன ஓடி பசு தாவி தேவதூர்கள்லாம் மேலே இறங்கி ஒரு வித்தியாசமாக தான் இருப்பேன். வானப்பா இந்த இயேசு ஜீவனை அதே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பேன். பிசாசு தான் போகிற இடத்துலலாம் இருப்பான். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றார். அதனால் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருக்கு எதிரே பலத்து துருகமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடைய நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கேட்டெழும்ப. உமது நாமத்தை, ஆமாம் நமதுன்னு போயிடாத. நமது நீதியெல்லாம் அழிக்கான கந்த நமது ஏதேன் தோட்டில் ஆதாம் வியாபாரு பாவத்தில் மன்னது அதுதான் நமது. அதை உறுதியாக பிச்சுக்காத. பிசாசு உறுதியாக பிச்சுக்கிட்டு திருடி கொண்டு அழிச்சு பாதாளத்துக்கு நேரம் நடத்துவான். உமது நாமம் உமது அது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு, வாழ்நாளெல்லாம் கொடு. உங்கள் மனைவி பேர் சொல்லிக் கொடு, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லிக் கொடு, ஏரியாவுக்கு ஜனங்க பேர் சொல்லி. இயேசு எங்கும் சுற்றி தந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இயேசு மத்திய மாட்டுக்காக எங்கும் சுற்றி தந்தார். எல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுக்கிறாங்க. எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவங்க. நன்மத்தையே மரியத்தக்க கணிக்கு பிடிச்சி தேவன் தனக்கு அசுத்தா வியாதி வறுமை தரித்திரம் தேவன் பிசா திமிர்வாதக்காரன் எல்லாம் பிசாசினால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்த தேவதூர்கள்லாம் பணிவிடை செய்கிறாங்க. இயேசுவின் சத்தத்துக்கு பரலோகம் செவி கொடுக்குது. இயேசு ஜீவ சத்தத்தை போட ஜீவ வார்த்தையை பேசினார். தேவநீதி உயிர்த்தேலும் கொடுக்குறாரு. பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. வாய்நாள்லாம் கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுக்குறாரு. எக்காலத்தும் கொடுக்குறாரு. சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இயேசுவின் சத்தத்துக்கு பரலோகம் செவி கொடுக்கும். ஆதாமின் சத்தத்துக்கு பாதாளம் தான் செவி கொடுக்கும். ஆதாமின் சத்தத்தை போடாதே. சுய நீதி அநீதியை காட்டாதே. தேவி நீதி உயிர் தேதிலும் காட்டு. பிதாகுமார் பசுத்தாவி காட்டு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு காட்டு. விடாமல் காட்டு. எக்காலத்தையும் காட்டு. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன் விண்ணப்பத்தை கவனிப்பார். உன் சூழ்நிலையை நிச்சயம் மாற்றுவார். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இரு. கிறிஸ்து வெளியே போடுவது வானத்துக்குள் சகல பரலோக ராஜ்யவின் இச்சிக்கப்பட்ட சகலமும் இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேராக்கும் விசுவாசி அவன் கெட்டுவான் நித்திய ஜீவன் அடையும்படி இயேசுவை தந்தொழி.
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசு தந்துட்டார் கல்வார் சில்ல உனக்காக பிதாவே மணி சொல்லி ஜீவசர் ஜீவரத்தை இயேசு சாப்பிடும் கொடுத்து அன்பு காட் பேட் பார்ட் முடிஞ்சிச்சு. அதை ரிசீவ் பண்ணி பிதா குமார் ஆதாம்னு முழு உலகத்தை இயேசு பதில் கொடுக்கும்போது உன் விண்ணப்பத்தை கேட்டு கவனித்து உன் சூழ்நிலையை மாற்றுவார். ஆடி மேய்க்கிற நீ ராஜாவாய் மாற்றப்படுவாய். பாவத்தில் இருக்கிற தேவை நீதிமானா சாபத்துக்கு ஆசுவாதமாக தரித்திற்கு எல்லையிட்டு ஐஸ்வர்யமாக பாதாள பரலோக ராஜ்யத்துக்கு போவாய். இதுதான் சத்தியம். பசுத்து பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. ராஜாஜி ராஜா கர்த்தாதி கர்த்தா சேனைகளின் கர்த்தர் மகிழ்வுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இந்த அருமையான நாளிலும் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டுடைய தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ஆண்டுடைய சோத்திரம் என் இருதயம் தொழும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன். கிறிஸ்துவை பிதா குமார் பசு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுப்பேன். தேவனுக்கு தனக்கு ஆதாம் பசுத்தாய் தேவதூர் வந்து என் சூழ்நிலை மாற்றணும். பரலோகம் ஆனர் பண்ணணும். தேவதூர் வரணும். இயேசு ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவசரம் ஜீவரத்தம் தேவினி இயேசு சாமன வாக்கு தத்துவம் பிதா குமார் பசுத்தாய்க்கு மத்திய ஆதாம் காலத்தில் முழு வாய்நாளெலாம் மத்திய கொடுக்க 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 அசுத்தாய் பசுத்தாய் தேவதூர் படிவிட வாய்நாளாக கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்குங்க தாய். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என் வார்த்தைகள் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கத்தாவே. சோத்திரம் இடைவிடாமல் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இயேசு ஜீவன் பரிவு தேவந்தருக்கு ஆதாம் வாய்நாளாம் கூட எல்லேட்டு ஐஸ்வர்யம் எல்லேட்டு கருப்பு எல்லேட்டு வாழ் பிதா குமார் பந்து தேவநீதி உயிர்த்தல் பரலோகராஜன் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் எல்லார் பேர் சொல்லி பிதா குமார் ஆதாம் முழு குழு அசுத்தாயத்தர் பசுத்தாய் தேவத்தர் பணிவிடை செய்ய ஆபிரகாம் எங்கும் பலிபீடத்தை ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தனக்குள்ள சகல காலத்தை ஆஸ்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் கிறிஸ்துவேசு மூலமாய் உண்டாகி ஆபிரகாமின் ஆசுவாதம் கிறிஸ்துவேசு மூலமாய் உண்டாகுன்னு சொல்லப்பட்டுது. அது நமக்காக எழுதப்பட்டுன்னு சொல்லப்பட்டுது. கிறிஸ்துவேசுவை இயேசு ஜீவனை பல்வேறு ஜீவத்துக்கு நீ தேவநீதி உயிர் பரலோகராஜ்யத்தை வானத்தோட சகல அதிகாரத்தை பிதா குமார் சுவாசொல்லியாக வாய்நாள கொடுத்து கொண்டே இருங்க தாய். என் சத்தத்தை கேட்டு பதில் தரோம். என் சத்தத்துக்கு செவிக்கணும். பாவன்ட்டு மறுத்து விடுதி பாதாள ராஜ்யத்தை இந்த பூமியில் விடியலாய் பாதாள பரலோக ராஜ்யத்தை பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு ஆஸ்வதியை அடியணி ஆஸ்வதித்து பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆசிரியர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெறனா என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், அந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிறது. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாங்க. கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். ஒரு காணிக்கை செலுத்த உங்கள் விரும்புந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என் தேவனை என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பங்களை சத்தத்தை கவனியும். கண்டிப்பாக கவனிப்பார். ஆதாமுக்குள் இருந்தால் பாவத்தை மனித தேவ பிசாசு கவனிப்பான். பிசாசும் சத்தத்துக்கு திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேண்டும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி ஜீவ ரத்தத்தை குத்துக்கிறார். ஜீவ விஷத்துக்கு குத்துக்கிறார். அந்த ஜீவில் தேவி நிதி தூய்தல் பரலோகிற வானத்தோட சகல அதிகாரிங்குது. அதை பிதா குமார் பசுத்தாகி வாய்நாள்லாம் இடைவிடாமல் எக்காலத்தை கூப்பிட்டு கொண்டே இரு. உமது நீதி உமது உதவி உமது நாமம் உமது சித்தம் இயேசுக்கு சாமண்டவாக பிதா குமார் பசு ஆதாம் முழு கொடுத்து கொண்டே இரு. கர்த்தர் உன் கூப்பிடுதலை கேட்டு உன் விண்ணப்பத்தை கவனித்து உன்னை ஆடு மேய்க்கிற நிலையில் இந்த ராஜாவாக வைத்து மாபெரும் காரியத்தை செய்து நித்திய ஜீவன பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகத்தை கொடுப்பார். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 4/10/2024 அன்று வேலூர் அடுத்த சோழவரம் கிராமத்தில் எங்கள் நிலத்தில் பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தி குறைந்த ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இன்னும் ஏராளம் செய்திகள் கொடுத்துருக்கேன். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார்.